உங்கள தொழில்நுட்பதற்கு தகுதியானவர் யார் சொன்னா அக்ரஹும் லி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் அறிந்தவர். அடுத்ததா அதுல வெயின்காடு சவான், எல்லாரும் ஒரே அந்தஸ்தில் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் குர்ஆன் நல்லா தெரியும், எல்லாரும் ஹாஃபிதுகள் அப்படின்னு சொன்னா அலமும் பி சுன்னா, சுன்னத்தை அதிகம் அறிந்தவர், சுன்னா நிறைய சுன்னா தெரிந்தவர். அதுல எல்லாரும் சரிசமாவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அக்தமும் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தால் முந்தியவர்கள், ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் செஞ்சவங்க யாரு, அந்த குரூப்ல உள்ளவங்க. இல்ல அப்படி ஹிஜ்ரத் இல்ல அப்படின்னு சொன்னா அக்பரும் சின்னன், பெரியவங்க வயசுல மூத்தவங்க. இதுதான் கிரைட்டீரியா. வெறுமனே வயசுல மூத்தவங்க அப்படின்ற அடிப்படையில் நிறுத்தப்படுவது இப்ப வேண்டும் என்று ரசூலா சொல்லல. அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும், இது இருக்கிறவங்க வயசுல மூத்தவங்களா இருக்க முடியும். ஏன்னா இஸ்லாம் அவங்கள்ட்ட அனுபவபூர்வமா இருக்கும்ல அவ்வளவு காலம். அப்ப அந்த அடிப்படையில் அவங்க கற்ற கல்வி கற்றிருக்கணும். கல்வி கற்றிருக்கிறது உங்களுக்கு கட்டாயம் என்கிற அடிப்படையில கல்வி கற்காமல் இருந்திருக்க மாட்டார் என்கிற ஒரு செய்தியா சொல்லப்பட்டதான். இது எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா சிறு வயதுடையவர்களா இருந்தால் அவர்கள் தான் நினைச்சிடும் அங்கே இமாமத்திற்கு முற்படுத்தப்பட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சம்பவமா வரக்கூடிய போது அனஸ் ரலியல்லாஹு அவருக்கு 6-7 வயது இருக்கும் போது நினைச்சுவாங்க அவரு இமாமத்துக்கு போய் நிற்பாரு. அவருக்கு முழுமையை மறைக்கிறதுக்கு ஆடை கூட இருக்காது. சரிங்களா? அப்போ ஆனா அவருக்கு என்ன தெரியும், குர்ஆன் தெரியும், சுன்னாக்கள் நிறைய தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கற்றுக்கொண்டவர். ஏன்னா ஹதீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 சனா அவ் 10 சனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 விட 8 அல்லது 10 வருடம் நான் நினைச்சிருக்கிறேன் ரசூலுல்லாஹ்வுடன் பணியாற்றி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சேவை செஞ்சிருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு பணியாளனாக இருந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசுல அவங்க அம்மா கொண்டு வந்துட்டு நினைச்சிட்டாங்க, அனஸ் நீங்க என்ன செஞ்சீங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஹாதிமா வச்சுக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவரோட வாழ்ந்தவர். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சட்டங்கள் தெரியும். அந்த அடிப்படையில் அவங்களை முற்படுத்தப்படுவாங்க. அதே போல முஆத் பின் ஜபல் இருந்து அவங்க தம்முடைய கூட்டத்திற்கு இமாமத்தில் நிறுத்தப்படுவாங்க. இப்படி பல செய்திகள் இருக்கு. அவங்களாம் யாரு, வயசுல சிறியவங்க தான், ஆனா அவங்கள்ட்ட கல்வி ஞானம் அதிகம் இருக்கு. அப்ப கல்வி உள்ளவங்க வயசுல மூத்தவங்களா இருந்தா அப்ப அவங்க என்ன செய்வாங்க, முற்படுத்தப்படுவாங்க என்பதுதான் இதற்கான